நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சுதா, ஒரு டீ கொண்டு வா. எனக்கும் வயசாயிடுச்சுங்கிறத மறந்துடாதீங்க. நீங்க கேட்கும் போதெல்லாம் டீ கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு என்னால முடியாது. கிச்சன்ல என்ன இருக்குன்னு போய் பாக்குறேன். அத்தை, டீ எடுத்துக்கோங்க. டீ எடுத்துக்கோங்க அத்தை. நான் எழுந்துக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. சீக்கிரம் எழுந்திருந்தா சீக்கிரமே கொண்டு வந்திருப்பேன். மாமா இன்னும் எழுந்துக்கலையா? ஏங்க, இங்க கொஞ்சம் வாங்க. என்ன சுதா? கொஞ்சம் சீக்கிரம் தான் வாங்களேன். உனக்கு அப்படி என்னமா ஆச்சு? ஒரு ராத்திரி போய் பகல் வந்தது எல்லாமே மாறிடுச்சு. நேத்து நான் உன்னை இந்த மாதிரி பாக்கலையே. ஒரு ஆளுக்கு மாறறதுக்கு ரொம்ப நேரம்லாம் வேணாம். தோ என்னையே எடுத்துக்கோங்க. நான் எவ்வளவு சீக்கிரத்துல நல்லவனா மாறிட்டேன் இல்லையா? அஞ்சாறு வருஷத்துக்கு அப்புறம் இங்க நடக்கிற அதிசயத்தை பார்க்க தான் கூப்பிட்டேன். இந்த வீட்டோட மருமக நமக்கு டீ போட்டு கொண்டு வந்து தரா. உங்க ரெண்டு பேருக்கும் நான் டீ போட்டு கொடுக்காம வேற யாரு கொடுப்பாங்க? இந்தாங்க எடுத்துக்கோங்க. இப்ப மாமா கொண்டு போய் கொடு. இந்தாங்க மாமா டீ. இது ரொம்ப புதுசா இருக்கே. டீ நல்லா இருக்குமா? நீ குடிச்சு பாரு. நீ போடுற டீயை விட இந்த டீ எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? குடிங்க. இவ்வளவு சீக்கிரம் விஷயத்துல ஒரு அதிசயம் நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கணுமே. அதிசயம் அப்படின்னு சொல்லி ஒருத்தரோட அன்பை ஒதுக்கி தள்ளிடாதீங்க. இது இந்த குடும்பத்தோட மூத்த மருமக அப்படிங்கிற முறையில திவ்யா காட்டுற பொறுப்பு தான். இந்த டீ மட்டும் இல்ல, இன்னையிலிருந்து திரும்ப போற வரைக்கும் இந்த வீட்டோட கிச்சன் வேலைகளை திவ்யா தான் பாத்துப்பா. சாப்பாடு முதற்கொண்டு எல்லாம். அது நீங்களும் அத்தையும் சாப்பிடுற டைமுக்கு கை கழுவிட்டு வந்தாலே போதும். அதுல ஏதாவது குறை இருந்துச்சுன்னா நீங்க என்கிட்ட சொல்லுங்க, நான் சரி பண்றேன். ஹரிவர்லங்கிற ஒரு குறை கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. எல்லாம் பார்த்து பார்த்து செய்யணும். திவ்யா, நான் நினைக்கிறது தானே நீயும் நினைக்கிற? சில நேரத்துல ரொம்பவே அவ கோவப்படுவா. இருந்தாலும் அப்பாவி. அவ இல்லாம ஒரு வேலையும் நடக்காது அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தாலே போதும், எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சிருவா. மருமகளை நல்லவளா மாத்தினா மட்டும் போதாது. உங்க ரெண்டு பேரோட கடமைகளையும் பொறுப்புகளையும் நீங்க தான் பாத்துக்கணும். அப்படி இல்லைன்னா பிரச்சனை இன்னும் பெருசாயிடும். கோவக்காரனா இருந்தாலும் திவ்யாவோட மனமாற்றத்துக்கு பின்னாடி இவன் பங்கு இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா சொன்ன. இதுல இவனோட பங்கு மட்டும்தான் இருக்கு. இல்லனா நேத்து வரைக்கும் மதையான மாதிரி இருந்தவ இன்னைக்கு ஆட்டுக்குட்டி மாதிரி இருப்பாள. ஆம்பளைங்களை மதிக்காம தெனாவட்டா சுத்திக்கிட்டு இருக்கிற பொண்ணுங்களுக்கு இப்படிப்பட்டவன் தான் புருஷனா கிடைக்கணும். அப்பதான் மரியாதைன்னா என்னன்னு தெரியும்.
குழந்தைங்களையும் கூட்டிட்டு உங்களை பார்க்க வந்திருக்கேன்னு பாலா சொல்லியிருந்தாலும் வேற ஏதோ காரணத்துக்காக தான் இங்க வந்திருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஆபரேஷன் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு பண பிரச்சனை இருக்குன்னு தான் எனக்கு தோணுதுங்க. வாடகை கூட கொடுக்கலன்னு நான் கேள்விப்பட்டேன். அவளுக்கு தான் கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்குல்ல, அப்படி இருக்கிறப்ப நல்ல சம்பளமும் கிடைக்குமே. 2 பேருமே ஆபரேஷன் பண்ணிருக்காங்கல்ல, இப்ப எப்படி வேலைக்கு போக முடியும்? நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமாங்க? ஜெயா 2-3 நாளைக்கு அப்புறம் மனோஜை கூட்டிக்கிட்டு ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்காக போயிடுவா. வேற எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு வேணு வாக்கு கொடுத்தாருன்னா அவங்கள 1 மாசத்துக்கு நம்ம வீட்டுல தங்க சொல்லலாம்னு நினைக்கிறேன். உன் தலையில மூளை இருக்கா இல்ல களிமண் இருக்கா? அவங்கள இங்க தங்க வைக்க போறியா? கடைசியில நாமளே பாம்புக்கு இடம் கொடுத்த மாதிரி ஆயிடும். அப்புறம் அவங்க தான் உள்ள இருப்பாங்க, நாம தான் வெளியில இருக்கணும். ஆனா வேணுகிட்ட பழைய மாதிரி குடி சண்டை சச்சரவுன்னு எதுவும் இல்லைல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை? நீ பெட்டியோட எங்க கிளம்பிட்ட திவ்யா? ஹரியால இங்க வர முடியலங்கிற காரணத்தால நான் அஜயை கூட்டிட்டு இங்க வந்தேன். உங்களுக்கும் மாமாக்கும் இப்போ வேணுவையும் பாலாவையும் இங்க தங்க வைக்க தானே ஆசையா இருக்கு. இந்த வீட்டுக்காக கஷ்டப்படுறவங்களுக்கு எந்த மதிப்பும் இல்லைன்னு புரிஞ்சிருச்சு. வேணு மாதிரி ஒருத்தனை சகிச்சுக்கிட்டு இங்க இருக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. இதுக்கப்புறம் இங்க எல்லாத்தையும் வேணுவும் பாலாவும் பாத்துப்பாங்க. நான் எங்க வீட்டுக்கு போறேன். திவ்யா, நாங்க இந்த வீட்டை ஆக்கிரமிச்சு அப்படி தங்கிக்கலாம். நாங்க இங்க வரல. நீ வேற ஒரு வீட்டுக்கு போக போற பொண்ணு அப்படின்னு எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் இதை கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அன்னில இருந்து எனக்கு நல்லா தெரியும், பிறந்து வளர்ந்த வீட்டுல இருந்து ஒரு நாள் கண்டிப்பா வேற ஒரு வீட்டுக்கு போய் ஆகணும்னு. அதனால இந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை. கல்யாணம் பண்ணி அனுப்பின ஒரு பொண்ணுக்கு அதுக்கப்புறம் அவளுடைய பிறந்த வீடு விருந்துக்காக வர வேண்டிய ஒரு இடம் மட்டும்தான். அதிகபட்சமா ஒரு நாள் தான். ஃபங்க்ஷன் வந்தா 2 நாள் மட்டும்தான். அதை விட அதிகமா எந்த வாய்ப்பும் இல்லாத ஒரு இடம். நாங்கெல்லாம் இங்க இருக்கிறத நினைச்சு நீங்க கோவப்பட்டு போகாதீங்க ஆண்டி. தாத்தாவையும் பாட்டியையும் நாங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டதால தான் எங்களை இங்க கூட்டிட்டு வர சொல்லி நாங்க எங்க அப்பா கிட்ட சொன்னோம். நாங்க இந்த வீட்டுக்கு வந்து ஒரு நாள் தங்கின சந்தோஷமே எங்களுக்கு போதும். என் பசங்களை பாசத்தோட உங்களால கட்டி அணைக்கவும் அவங்க கிட்ட அன்பா பேசவும் உங்களால முடியல. இருந்தாலும் உங்களை என் பசங்க ஏத்துக்கிட்டாங்க. நீங்க தாத்தா கிட்டயும் பாட்டிக்கிட்டையும் போய் சொல்லிட்டு வாங்க. எங்களை பாக்குறதுக்காக நீங்க யாருமே ஏன் வீட்டுக்கு வர மாட்டீங்க? உங்களை பத்தி பேசும்போதெல்லாம் அம்மா அழுதுகிட்டே தான் பேசுவாங்க. பாட்டியும் தாத்தாவும் எங்க மேல கோவமா இருக்கீங்களா என்ன? கோவம் இல்லைன்னா நீங்க எங்க வீட்டுக்கு வரணும். அப்பா இப்ப முன்ன மாதிரியெல்லாம் சண்டை போடுறதே இல்ல, ரொம்ப மாறிட்டாங்க. நாங்க போயிட்டு வரோம். எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு. என் வீட்டுக்காரருக்கு ஆபரேஷன் முடிஞ்சு இப்ப ஆரோக்கியத்தோட அவர் வாழ்க்கையில திரும்ப வந்துகிட்டு இருக்காரு. ஒரு பெரிய மழை பெஞ்சதுக்கு அப்புறமா சூரியன் உதிக்கிற மாதிரி தான் இப்ப எங்களுடைய வாழ்க்கை இருக்கு. இதுக்கப்புறம் யாருடைய வாழ்க்கையிலையும் அவங்க வாழ்க்கையை கஷ்டப்படுத்துற மாதிரி நாங்க வரமாட்டோம். ஹரியன்கிட்டையும் சொல்லிடு, பாலாவுக்காக இதுக்கப்புறம் 1 ரூபாய் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு. என்னாச்சுமா, எல்லார்கிட்டையும் சொல்லிட்டீங்களா? லீவுக்கு எங்கேயுமே கூட்டிட்டு போகல அப்படின்னு குழந்தைங்க ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. சுற்றுலா பிளேஸ்க்கு போகணுமா இல்ல கண்காட்சிக்கு போகணுமான்னு கேட்டதுக்கு இவங்க 2 இடத்துக்கும் போகணும்னாங்க. அதனாலதான் நாங்க இங்க வரலான்னு முடிவெடுத்தோம். இப்ப உங்களுக்கு திருப்தியா? சரி போலாமா? இன்னைக்குதான் முத முறையா என் பொண்டாட்டி வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா சாப்பிட்டுட்டு தூங்குனேன் இல்லையா? அதுக்கு உங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நாங்க இங்கிருந்து சந்தோஷமா போறதும் அமைதியான மனசோட நீங்க எங்களை வழி அனுப்பி வைக்கிறதும் இதான் முதல் முறை. போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்லிக்க ஆசைப்படுறேன். எல்லாரும்னு சொல்லும் போது இங்க இருக்கிற எல்லாருமே தான். மனோஜ், ஜெயா, அஜய் முதற்கொண்டு எல்லாரும் தான். அதை நாங்க சொல்லி முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்புறோம். என்ன திவ்யா, எந்த ரியாக்ஷனும் இல்லாம நிக்கிற?
அப்படியே அஜயையும் மத்தவங்களையும் இங்க கூட்டிட்டு வா. எனக்கு உங்க மேல இருந்த கோபம் வெறுப்பு எல்லாத்தையுமே நேத்து உங்ககிட்ட சொல்லி முடிச்சிட்டேன். இப்ப சொல்ல போறது பாலாவை பத்தி. உங்க எல்லாரும் கூட சேர்ந்து ஒரு நாள் நாங்க தங்கணும்னு ஆசைப்பட்டோம். அது நிறைவேறிடுச்சு. மனசுக்குள்ள கோபம் இருந்தாலும் நேத்து நாம எல்லாரும் ஒரே வீட்டுல தான் படுத்து தூங்கணும். அத என் பொண்டாட்டி பாலாவுக்கு நான் கொடுத்த பரிசா நினைக்கிறேன். பாசத்தையும் அன்பையும் இந்த வீட்டுல கேட்டு வாங்குறது தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய அவமானம்னு எனக்கு தெரியும். ஆனா உங்க எல்லார்கிட்டயும் நான் கை நீட்டி கேட்டும் கூட அது எனக்கு கிடைக்கவே இல்லை. எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் இந்த வீட்டுல யாருமே எதிரிங்க கிடையாது. நீங்க எங்க மேல வச்சிருக்கிற கோவமும் இதுக்கப்புறம் எல்லாமா போயிடணும். ஜெயகா, மனசுல கூட யோசனை பண்ணாத சில விஷயங்களுக்காக இதுக்கப்புறமும் தண்டனை கொடுக்காதீங்க. என்னை பத்தி நீங்க தப்பா புரிஞ்சிருக்கிறத மாத்தணும். என்ன நீங்க மன்னிச்சு என்னோட ஜெயக்கா என் மேல பாசத்தை காட்டணும். நான் மன்னிக்கிறேன். ஆனா பார்த்தாலே இவரோட 2 காலால எந்திரிச்சு நடக்கிறதுக்கு இன்னும் நான் எத்தனை நாள் வெயிட் பண்ணணும்னு தெரியல. இந்த ஆக்சிடென்ட் ஒன்னால தான் நடந்துச்சு. என் வாழ்க்கையில நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நீ மட்டும்தான் காரணம். அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறதுக்கும் என் வீட்டுக்கார எந்திரிச்சு நடக்க வைக்கிறதுக்கும் உன்னால முடியுமா என்ன? அப்படி ஒரு சக்தி உங்ககிட்ட இல்ல. அப்படி இருக்கும்போது நாம 2 பேர் பிரிஞ்சு இருக்கிறதா நல்லது. என் கால்ல விழுந்து நீ மன்னிப்பு கேட்டாலும் கூட நான் உன்னை மன்னிச்சு ஏத்துக்க மாட்டேன். குனிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல பாலா. உன் மேல உன் அப்பா அம்மா கூட பிறந்தவங்க எல்லாரும் கொஞ்சமாவது பாசம் வச்சிருக்காங்கன்னா உன் வாழ்க்கையில இனி எந்த துன்பமும் வராது. இதுக்கப்புறம் நாம எல்லாரும் இந்த மாதிரி ஒரே வீட்டுல கண்டிப்பா இருக்க போறது கிடையாது. ஹரியும் இங்க இருந்திருந்தாருன்னா மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்திருக்கும். என்ன பண்றது, ரொம்ப அற்புதமான பொண்டாட்டி அவருக்கு கிடைச்சதுனால இந்த குடும்பத்தில் இருந்து அவரால் எஸ்கேப் ஆக முடியுது. இதோ பணமும் சொத்தும் இல்லாம போனதுக்கு அப்புறம் இவன் பொண்டாட்டி அவனை விட்டுட்டு போயிட்டா. வீல் சேர்ல உக்காந்துட்டு இருக்கிற புருஷனால தான் வாழ்க்கைய முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற பொண்டாட்டி அங்க நிக்கிறாங்க. இந்த மாதிரி புதுசா வர பொண்டாட்டிகளுக்கு மத்தியில தம் புருஷனோட உசுரை காப்பாத்தணுங்கிறதுக்காக அந்த மரணத்தோடவே போராடின என் பாலாவை ஒதுக்கி வச்சிடாதீங்க.
எப்பயாவது ஒரு தடவை பாலாவும் பேர பசங்களும் நல்லா இருக்காங்களான்னு கேளுங்க. பாக்குறதுக்கு வாங்க. இந்த குடும்பத்திலிருந்து இவங்களுக்காக எந்த சொத்தையும் நீங்க கொடுக்க வேண்டாம். எதையாவது செய்யுங்க. அஜய், கொஞ்சம் இங்க வாடா. இந்த 2 குழந்தைங்க மேல பாசம் கட்டுறதுக்கு முன்னாடி பாலா உன் மேலதாண்டா பாசம் வச்சிருந்தா. கூட பிறந்தவங்கள்ல இவளுக்கு அதிகமா பிரச்சனை கொடுத்ததே நீதான். இருந்தாலும் உனக்கு ஒரு பிரச்சனை தெரிஞ்சதும், உன் பொண்டாட்டி உன்னை விட்டு போயிட்டான்னு கேள்விப்பட்டதும் இவ கண்ணீர் விட்டு அழுதா. இந்த பணம் என் ஆபரேஷனுக்காக வாங்கின பணத்துல மீதி இருக்கிறது. இதால நீ குடிக்கிற ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்க முடியுமான்னு தெரியல. ஆனா குடியும் குடித்தனமா இருந்து வாழ்க்கையும் சந்தோஷத்தையும் நாசமாக்கிட்டேன் அப்படிங்கிற முறையில நான் அதை என்கரேஜ் பண்ண மாட்டேன். ஒரு மனுஷனுக்கு வயிறார சாப்பாடு போட்டா மட்டும்தான் அவன் திருப்தி ஆவான்னு சொல்லுவாங்கல்ல. அதனால நீ இதை வச்சுக்கிட்டு உன் வாய்க்கு ருசியா ஒரு நல்ல பிரியாணியா வாங்கி சாப்பிடு. அதை எடுக்க வேண்டாம். என் சின்ன மச்சானுக்கு நான் கொடுக்குற ஒரு சின்ன அன்பளிப்பு. ஒரு 15,000 ரூபாய் உதவி செய்யறியா? ப்ளீஸ் ப்ளீஸ் அஜய். இதுல 15,000 ரூபாய் இருக்கு. இதை நீ எடுத்துக்கலாம். நன்றி அஜய், நன்றி. வெயிட் பண்ண. சரி, நம்ம 2 பேத்துக்குள்ள ஒரு கணக்கு இருக்கு. அதையும் கையோட இப்பவே தீர்த்துறேன். இது நீ பழி வாங்கறதா நினைச்சுக்காத. அது கடிச்ச நாயை நாம திருப்பி கடிக்கிற மாதிரி ரொம்ப கேவலமான விஷயம் எனக்கு தெரியும். உன்னோட அக்காவுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சதுனால அந்த சந்தோஷத்தை கொண்டாட உன் மாமா உனக்கு கொடுத்ததா நினைச்சுக்கோ. நாங்க போயிட்டு வரோம். பாலாவி குழந்தைங்களையும் தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. நாங்க போயிட்டு வரோம். சீக்கிரம் குணமாகணும். போயிட்டு வரோம்மா. அப்போ இதுக்கப்புறம் நாங்க இங்க வரமாட்டோம். வா பாலா, வாங்கடா.
சொல்லிட்டு வாங்கப்பா. போயிட்டு வரேன் பெரியப்பா. நாங்க வரோம். போலாம். வா. நம்மளோட வேணும்னு ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டுக்காக எங்கேயோ போறதா சொன்னீங்கல்ல, அது எங்க? அவனுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு இப்போ 1 வாரம் ஆக போகுது. ஏடா இப்போ வந்து இதை பத்தி கேட்குற? போனப்ப என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல. அவன் போறதை பத்தி உங்ககிட்ட சொல்லனாலும் அவன் வரப்போற விஷயத்தை பத்தி நீ கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். காரணம் அவன் உங்ககிட்ட சொன்ன எந்த விஷயத்தையுமே நீ கரெக்டா ஃபாலோ பண்ணல. அதுக்கு தான் அந்த மாதிரி நடந்து போச்சு இல்லையா? டேய், வேணு எங்க போயிருக்கான்னா அவனோட உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்க ட்ரீட்மெண்ட் எடுக்க போயிருக்கான். உடம்பு தேறி ரத்தம் ஊறி வைரம் பாய்ச்ச கட்டையா ஒரு யானை பலத்தோட கம்பீரமா நம்ம வேணு இங்க வரப்போறான்டா. அப்படிப்பட்ட உடம்ப வச்சுக்கிட்டு உன் உடம்ப அக்கு வேறு ஆணி வேற பிரிக்க போறான் பாத்துக்க. அப்புறம் ஒரு ஃபுல்லுக்கான அமௌண்ட்டை நீ இப்போ என்கிட்ட கொடுத்தேன்னா வேணுவோட தாக்குதலை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற ஐடியாவை நான் உனக்கு கொடுப்பேன். என்ன சொல்ற? இல்லைன்னா எனக்கு அவனோட வழியை பார்த்துட்டு போட்டோம். என்னதான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் சரி, அவன் கண்டிப்பா உயிர் பழைக்க மாட்டான். சுமேஷ், நீ முதல்ல உன்னோட விஷயத்துல ஒரு நல்ல முடிவா எடுப்பா. இவனோட விஷயத்துல அவன் வந்து எப்படிப்பட்ட முடிவு எடுக்க போறாங்கறத பத்தி தான் இவங்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். நான் இப்ப ஆஷாவை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன். அவன் உன் கூட வந்து வாழறேன்னு சொல்லிட்டு போய் இப்ப எத்தனை நாள் ஆச்சு? ஆஷாவை கூட்டிட்டு வரதுக்காக நான் அங்க வரணும்னு அவங்க அப்பா சொல்றாரு. அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கிறவளா இருந்தா அவ வீட்லயே இருந்துகிட்டோம். இன்னொரு நல்ல பொண்ணா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உனக்கு கல்யாணம் நடக்க போறது அவளுக்கு தெரியவே கூடாது. இப்போ இவன் பொண்டாட்டி ஆஷா கிட்ட இருந்து இவன் டைவர்ஸ் வாங்காம இவன் வேற கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணான்னா ஆஷா வீட்டுக்கு அனுப்புற கல்யாண பத்திரிகைக்கு பதிலா நம்ம வீட்டுக்கு கோர்ட்ல இருந்து இவனுக்கு அரெஸ்ட் வாரண்ட் வரும். அப்படின்னா அவகிட்ட இருந்து முதல்ல டைவர்ஸ் வாங்கு. 3 பசங்களும் உங்க பொண்டாட்டி கிட்ட இருந்து டைவர்ஸ வாங்கிக்கிட்டு இங்க வந்து உங்களோட காலை புடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? என் பையனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறவங்க மட்டும் இங்க இருந்தாலே போதும். உங்களை சந்தோஷப்படுத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சே. இந்த மாமியாருங்களை எப்படி கைக்குள்ள போட்டுக்கலாம் அப்படிங்கிற பரீட்சையில கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த பொண்ணுங்கெல்லாம் கண்டிப்பா பாஸ் ஆகணும். இதுக்கு ஸ்பெஷலா கோர்ஸ்லாம் தேவையில்ல. மாமியார்கள் கொஞ்சம் மனுஷ தன்மையா நடந்துக்கிட்டாலே போதும். வீட்டுக்கு வர பொண்ணுங்க பசங்களை அவங்க அம்மா கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்கன்ற நினைப்பை இல்லாம பண்ணிட்டாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். கட்டின புருஷங்கிட்ட ஏதேதோ சொல்லி அவனை வழி தவறி நடக்க வைக்கிற இந்த வீட்டுல இருக்கிற பூதம் தான் நீ. ஒரு பூதம் அவ கூட ஒருத்தனை கூட்டிட்டு போயிடுச்சு. இதோ இவனோட பூதம் இதோ போயிட்டு வரேன்னு சொல்லி இன்னும் இந்த பக்கமே வரல. எந்த பூதம் இங்க வந்துகிட்டு இருக்கோ தெரியலையே. இப்போ யார் இங்க வர்றாங்க? இறங்குறதுக்கு ஏன் இவ்வளவு லேட் ஆகுது? பில்டப் ஓவரா இருக்கே. ஆஹா, வெள்ள பூதம் கம்மிங். ஐயோ, ஏங்க இவ்ளோ ஆச்சு? 50 ரூபாங்க. டே, அவ காதுல போட்டுருக்கிறத நல்லா ஒத்து பாரு. செம வெயிட்டா இருக்கும் போலயே. மாறுங்கண்ணா. ஆஷாமா, ஆஷா, நான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுல்ல, அதை நினைச்சு நீங்க வருத்தப்படுவீங்கன்னு தெரியுங்க. இது வந்து அத்தை, லேட்டா வந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. இவன் அங்க வந்தாதான் உன்னை அனுப்புவேன்னு உங்க அப்பா சொன்னாராமே. அப்பா கோவமா இருந்தாரு. அப்பா கிட்ட என் வீட்டுக்கார் தோக்குறதே எனக்கு பிடிக்கல அத்தை. அதான் என்னோட புகுந்த வீட்டுக்கு நான் கிளம்பி வந்துட்டேன். இதாம்மா கரெக்ட். இப்படித்தான் பண்ணணும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.